கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி. வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு ஓர் ஆலோசனை. இது கடைசி காலம், நவீன யுகம். இந்த காலங்களிலே தான் வாலிப பிள்ளைகள், இது ஒரு முக்கியமான அந்த காலகட்டத்திலே அவர்கள் சரியான முடிவை எடுக்க முடியாமல் தவறான முடிவை எடுத்து பாவத்திலே வீழ்ந்து வாழ்க்கையையே இழந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் சந்தேகங்களுக்கு, குழப்பங்களுக்கு எல்லாவற்றிற்கும் நாம் நேரடியாக விடை சொல்ல முடியாது. அதற்கு நேரமும் இல்லை. 3 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 1, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கர்த்தரை பிரியப்படுத்துமா? 2வது, அது உங்களுக்கு பக்தி விருத்தியை கொடுக்குமா? 3வது, நீங்கள் எடுக்கும் முடிவு மற்றவர்களை அது தீமையை உண்டாக்குமா அல்லது ஆசீர்வாதமாக இருக்குமா? இந்த 3 விஷயத்தை மனதில் கொள்ளுங்கள், முடிவெடுங்கள். எந்த குறைபாடும் வராது, பிரச்சனை வராது. பவுலடிகளார் இதை மிக எளிதாக நமக்கு விளக்குகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. 2வது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றும் என்னை அடிமைப்படுத்தாது. அப்படி என்றால் எது தகுதியானது, எது நம்மை அடிமைப்படுத்தும்? இதை நீங்கள் தீர்மானித்து முடிவெடுத்தால் எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுகிறேன். நீங்கள் அடிப்படையிலே, ஆரம்பத்திலே நீங்கள் சில விஷயங்களை கை கொண்டால் நீங்கள் இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். சங்கீதக்காரன் 1 அதிகாரத்திலே 1 வசனத்திலே என்ன சொல்கிறார் என்றால், நீ நடக்காதே. யாரோடு? துன்மார்க்கனுடைய ஆலோசனையோடு. 2வது, நிற்காதே. யாரோடு? பாவிகள் வழியிலே. 3வது, உட்காராதே. பரியாசக்காரனோடு. முதல்ல நடக்க சொல்லுவான். 2வது, வா அங்கே நிற்போம் என்பான். 3வது, கூடாத இடத்துல உன்னை உட்கார வைத்து விடுவான். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுதான் மிகவும் அவசியம். ஏனென்றால் நீ தனிமையிலே இருக்கிறாய், பெற்றோர்களோடு குடும்பத்தாரோடு இல்லை. அதை அவன் பயன்படுத்தி கொள்கிறான். நீ இந்த 3 காரியத்திற்கும் எச்சரிக்கையாக இருந்து இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்.